பிரெக்னன்சில ப்ளீடிங் இது நார்மலா அப்நார்மலா? எல்லாருமே ப்ளீடிங் வந்தா எல்லா மதர்ஸுமே எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸுமே பயப்படுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், முக்கியமான ஒரு விஷயம். வீடியோவை ஸ்வைப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ பிரெக்னன்சில ப்ளீடிங் வர்றது ரொம்ப பயப்படுற விஷயம் தான். ஆனா எல்லா ப்ளீடிங்கும் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுக்காது, பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பிரெக்னன்சில இனிஷியலி விதின் 12 வீக்ஸ்க்குள்ள ப்ளீடிங்ஸ் வரும். ஓகேவா? சோ அது வந்து எப்பன்னா ஃபர்டிலைசேஷன் டைம் வந்து எக்கோ ஸ்பெர்மோ மீட் ஆகி ஃபர்டிலைஸ்ட் ஆகி கரு உருவாகிறதுக்கு ஒரு 14 டேஸ் ஆகும். சோ அந்த 14 டேஸ்க்கு அப்புறமா அந்த கரு வந்து யூட்ரஸ்ல பிளேஸ் ஆகும் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் இம்ப்ளான்டேஷன். சோ அந்த இம்ப்ளான்டேஷன் யூட்ரஸ் வால்ல இப்படி நடக்கும்போது அந்த உராசல்ல லைட்டா கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும். அது வந்து ஜஸ்ட் ஸ்பாட்டிங் தான். பிங்கிஷ் கலர்ல இல்லைன்னா லைட் ப்ரௌன் கலர்ல இல்ல பிளாக் கலர்ல, மெயினா பிங்க் லைட்டா இருக்கும். அது வந்து 1-2 நாள் இருக்கும் அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்ப, அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடும். ஓகேங்களா? ரெண்டாவது ப்ளீடிங் வந்து சப்கோரியானிக் ப்ளீடிங் இல்லைன்னா ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இதுதான் வந்து உங்களோட யூட்ரஸ் அப்படின்னா, இது வந்து கெஸ்டேஷனல் சாக் எங்க கரு உருவாயிருக்கு. ஓகே, சோ இது ரெண்டுத்துக்கு மத்தியில இருக்க பிளேஸ்ல எங்கேயாவது நம்மளோட பாடியில ஆல்ரெடி கலெக்ட் ஆயிருக்க பிளட்ஸ், வேஸ்ட் பிளட், ரெசிடுவல் பிளட் இல்லைன்னா அந்த ஒராசல்ல ஏற்படுற ப்ளீடிங்க்கு பேர் தான் சப்கோரியானிக் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டேஞ்சர் இல்லைங்க, பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா? சோ இது வந்து தன்னாலேயே செட்டில் ஆயிடும். இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. ஆனா நம்ம எல்லாரும் பயந்துக்குவோம். சோ ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி அல்ட்ராசவுண்ட்ல குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த ப்ளீடிங் எப்ப இந்த 2 ப்ளீடிங்கும் நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அப்ப எப்ப பயப்படணும், எப்ப ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெஷ் ப்ளீடு, பிரைட் ரெட் கலர்ல ஃப்ரெஷ் ப்ளீட் இருந்தாலோ இல்ல பெரிய பெரிய கிளாட்ஸ், ஓகே, ரத்த கட்டிகள் கிளாட்ஸ் வந்தாலோ இல்ல பயங்கரமா உங்களுக்கு அப்டமன் பெயின், பயங்கரமா வந்து மயக்கம், எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், அந்த மாதிரி எல்லாம் படபடப்பு அந்த மாதிரி அப்நார்மலா இருந்தது அப்படின்னா உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருக்க மாமிஸ் யாராவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க, இது ரொம்ப ரேர் கண்டிஷன் தாங்க. 10ல் ஒருத்தர் 2 பேருக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி பயந்த மாமிஸா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மத்த அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.